கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான் என்ற வாக்குக்காக நன்றி ஆண்டவரே. நீங்கள் ஒன்றிலும் குறை உள்ளவர்களாயிராமல் பூரணராயும் நிறை உள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரிகையை செய்ய கடவது என்ற வாக்குக்காக நன்றி ஆண்டவரே. உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறை உள்ளவனாயிருந்தால் யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவான், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும் என்ற வாக்குக்காக நன்றி ஆண்டவரே. நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும்போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள் என்ற வாக்குக்காக நன்றி ஆண்டவரே. சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக என்ற வாக்குக்காக நன்றி ஆண்டவரே. அவனவன் தன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் பூரணமாகும்போது மரணத்தை பிறப்பிக்கும் என்ற வாக்குக்காக நன்றி ஆண்டவரே. நீங்கள் எல்லாவித அழுக்கையும் கொடிய துர்க்குணத்தையும் ஒழித்துவிட்டு உங்கள் உள்ளத்தில் நாட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்துமாக்களை இரட்சிக்க வல்லமை உள்ளதாயும் இருக்கிற வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்ற வாக்குக்காக நன்றி ஆண்டவரே. அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரம் அல்ல, அதன்படி செய்கிறவர்களுமாய் இருங்கள் என்ற வாக்குக்காக நன்றி ஆண்டவரே. உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து தன்னை தேவ பக்தி உள்ளவன் என்று எண்ணினால் அவனுடைய தேவ பக்தி வீணாயிருக்கும் என்ற வாக்குக்காக நன்றி ஆண்டவரே. நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரலோகத்தில் உண்டாகி ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையின் நிழலும் இல்லை என்ற வாக்குக்காக நன்றி ஆண்டவரே. கர்த்தரிடத்தில் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடு கேட்க கடவான். சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாயிருக்கிறான். விசுவாசத்தோடே கேட்கிறவன் பெற்று கொள்ளுவான் என்ற வாக்குக்காக நன்றி ஆண்டவரே. இரு மனம் உள்ளவன் தன் வழிகளிலெல்லாம் நிலையற்றவனாயிருக்கிறான் என்ற வாக்குக்காக நன்றி ஆண்டவரே. திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரிக்கிறதும் உலகத்தால் கரைப்படாதபடிக்கு தன்னை காத்து கொள்ளுகிறதுமே பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தியாயிருக்கிறது என்ற வாக்குக்காக நன்றி ஆண்டவரே. தேவன் இவ்வுலகத்தின் தரித்திரரை விசுவாசத்தில் ஐஸ்வர்யவான்களாக்கவும் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு தாம் வாக்குத்தத்தம் பண்ணின ராஜ்யத்தை சுதந்தரிக்கிறவர்களாகவும் தெரிந்து கொண்டார் என்ற வாக்குக்காக நன்றி ஆண்டவரே. உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல பிறரிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்ற வேத வாக்கியம் சொல்லுகிற ராஜரீக பிரமாணத்தை நீங்கள் நிறைவேற்றினால் நன்மை செய்வீர்களாக இருப்பீர்கள் என்ற வாக்குக்காக நன்றி ஆண்டவரே. இரக்கம்
செய்யாதவனுக்கு இரக்கம் இல்லாத நியாய தீர்ப்பு கிடைக்கும் என்ற வாக்குக்காக நன்றி ஆண்டவரே. தேவன் ஒருவர் உண்டென்று விசுவாசிக்கிறாய். அப்படி விசுவாசிக்கிறது நல்லதுதான். பிசாசுக்களும் விசுவாசித்து நடுங்குகின்றன என்ற வாக்குக்காக நன்றி ஆண்டவரே. வீணான மனுஷனே, கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததென்று நீ அறிய வேண்டும் என்ற வாக்குக்காக நன்றி ஆண்டவரே. மனுஷன் விசுவாசத்தினாலே மாத்திரம் அல்ல, கிரிகையினாலேயும் நீதிமானாக்கப்படுகிறான் என்று நீங்கள் காண்கிறீர்களே என்ற வாக்குக்காக நன்றி ஆண்டவரே. ஆவி இல்லாத சரீரம் செத்ததாயிருக்கிறது போல கிரியை இல்லாத விசுவாசமும் செத்ததாயிருக்கிறது என்ற வாக்குக்காக நன்றி ஆண்டவரே. நாவும் நெருப்புதான், அது அநீதி நிறைந்த உலகம். நாவானது சிறிய அவயமாயிருந்தும் ஆயுள் சக்கரத்தை கொளுத்தி விடுகிறதாயும் இருக்கிறது என்ற வாக்குக்காக நன்றி ஆண்டவரே. நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது, அது அடங்காத பொல்லாங்குள்ளதும் சாவுக்கேதுவான விஷம் நிறைந்ததுமாயிருக்கிறது. அதனாலே தேவனுடைய சாயலின்படி உண்டாக்கப்பட்ட மனுஷரை சபிக்காதிருப்போம் என்ற வாக்குக்காக நன்றி ஆண்டவரே. தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்ற வாக்குக்காக நன்றி ஆண்டவரே. தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான் என்ற வாக்குக்காக நன்றி ஆண்டவரே. ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனாயிருந்தும் அதை செய்யாமல் போனால் அது அவனுக்கு பாவமாக இருக்கும் என்ற வாக்குக்காக நன்றி ஆண்டவரே. நீங்கள் நியாயம் தீர்க்கப்படாதபடிக்கு ஒருவருக்கு ஒருவர் விரோதமாய் முறையிடாதிருங்கள் என்ற வாக்குக்காக நன்றி ஆண்டவரே. பரத்திலிருந்து வருகிற ஞானமோ முதலாவது சுத்தமுள்ளதாயும், பின்பு சமாதானமும் சாந்தமும் இணக்கமுள்ளதாயும், இரக்கத்தாலும் நற்கனியினாலும் நிறைந்ததாயும், பட்சபாதம் இல்லாததாயும், மாயமற்றதுமாயிருக்கிறது என்ற வாக்குக்காக நன்றி ஆண்டவரே. விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளிகளை இரட்சிக்கும். கர்த்தர் அவனை எழுப்புவார். அவன் பாவம் செய்தவனே ஆனால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும் என்ற வாக்குக்காக நன்றி ஆண்டவரே.